பாலக்கோடு சனத்குமார் நதியில் இறந்த கன்றுக்குட்டி மற்றும் மாமிச கழிவுகளை வீசிச் சென்றதால் துர்நாற்றம், நோய் பரவும் அபாயம். தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளான கணபதி கொட்டாய், ஜெர்தலாவ், சித்திரப்பட்டி, பூவன் கொட்டாய், கொட்டாவூர், மல்லசமுத்திரம், காவாப்பட்டி உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராம மக்களின் நீராதாரமாக உள்ளது சனத்குமார் நதி. தற்போது பஞ்சப்பள்ளி அணை நிரம்பி தண்ணீர் திறக்கப்பட்டதால் சனத்குமார் நதி வழியாக தும்பல அள்ளி அணை வரை தண்ணீர் செல்கிறது. இந்நிலையில் இந்த நதியில் பாலக்கோடு சுற்றுவட்டார பகுதியில் உள்ள அனைத்து குப்பை கழிவுகள், கோழி, ஆடு, மாடு, இறைச்சி கழிவுகள் நதியில் கொட்டப்படுவதால் அப்பகுதியில் துர்நாற்றம் வீசி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதனால் நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும், இதுகுறித்து பொதுமக்கள் பாலக்கோடு பேரூராட்சியில் புகார் அளித்தால் சம்பந்தப்பட்ட இடம் ஜெர்தலாவ் பஞ்சாயத்தில் உள்ளது எனவும், ஜெர்தலாவ் பஞ்சாயத்தில் புகார் அளித்தால் பாலக்கோடு நகர பகுதியை சேர்ந்தவர்கள்தான் அசுத்தப்படுத்துவதாகவும் மாறி மாறி ஒருவர் மீது ஒருவர் சாக்குப்போக்குகளை தான் கூறி வருகின்றனர். ஆனால் யாரும் இதுவரை புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். விவசாயம், குடிநீர் மற்றும் கால்நடைகளுக்கு பயன்படுத்தும் நீரில் நோயை பரப்பும் பல்வேறு கழிவுகள், இறந்த கால்நடைகள் என தண்ணீரை அசுத்தப்படுத்தி வரும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், உடனடியாக சனத்குமார் நதியில் உள்ள கழிவுகளை அப்புறப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். பாலக்கோடு கணபதி கோட்டை சேர்ந்தது சமூக நிலவர ஆழ்வலர் ப்ளூ கிராஸ் நம்பராக இருக்கும். சமூக ஆழ்வர் எந்த ஒரு இதுதான் இப்போ இதே ஏற்கனவே ஆற்றுல வந்து பல டைம் கிளச்சி போட்டாங்க, ப்ரெஸ்மெண்ட் கொடுத்தோம், எவ்வளோ பிரச்சனை பண்ணோம். பஞ்சாயத்து வந்து ஒரு டைம் க்ளீன் பண்ணாங்க. திருப்பி பார்த்துருப்பீங்க, நீங்கள் யாரும் பார்த்துருப்பீங்க. இந்த ஆற்று தண்ணி தான் குடி தண்ணி வாழ்வாதாரமே. ஒரு என்ன சொல்கிறது, பஞ்சு பில்லி தண்ணி திறந்துட்டா இதுதான். பார்த்துருப்பீங்க மக்களை, நல்லா பாருங்கள். கலெக்டர் தயவு செஞ்சு ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னு நினைக்கிறேன். இங்கேயோ இருக்கிற ஆறுன்றாங்க. நீலத்துறை அமைச்சர் வந்து தயவு செஞ்சு இதை ஆய்வு பண்ணி சுத்தமான தண்ணி கொடுக்க சொல்லுங்க. இந்த கெலிஜ் தயவு செஞ்சு கெலிஜ் வந்து கிளீன் பண்ண சொல்லுங்க. யாரும் இருக்கிற பாய்ங்க தான் கொண்டாந்து மாட்டு கெலிஜி, ஆட்டு இறைச்சி கெலிஜி, கோழி இறைச்சி எல்லாம் பார்த்துருப்பீங்க. பூரா மாடு கண்ணுக்குட்டிலேருந்து கெலிஜியாக கொண்டாந்து மாடு வந்து கசாப்புக்கு எடுத்து சென்னை அனுப்புறாங்க, ஆந்திரா அனுப்புறாங்க, கேரளா அனுப்புறாங்க. இங்கேருந்து கசாப்பு கடை வச்சு புதூர்லேருந்து கெலிஜி கொண்டு வந்து கொடுறாங்க. நானும் பஞ்சாயத்து போல் போய் பல டைம் பெட்டிஷன் கொடுத்து பார்த்துறேன். எல்லாமே பல முறை கொடுத்து பார்த்துறேன். பேரூராட்சியில் ஒரு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி தெரியல. பிடபிள்யூ கம்ப்ளைண்ட் பண்ணி கொடுத்துறேன், எங்கேயுமே எடுக்கல. தயவு செஞ்சு மக்களை நீங்கள் ஒரு முதலமைச்சர் சிஎம் வரைக்கும் பார்த்து கலெக்டரையா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரையா தயவு செஞ்சு இது வந்து ஆய்வு பண்ணி இது வந்து செக் பண்ணிட்டு இது ஒரு தீர்வு கொண்டு முடிவு பண்ணுங்க. ஏகாப்பட்ட நோய் பரவுதுங்க, ஏகாப்பட்ட நோய், நாத்தம், பூரா காயிலா. நிறைய பேர் இந்த தண்ணி குடிக்கிறப்போ காயில ஹாஸ்பிட்டல் போய் பாருங்க. என்ன சொல்றது, சிக்கன் குடியா அந்த ஏட்டு ஜெட்டு பன்றி காய்ச்சல் எல்லாம் வருது தண்ணியால. குடிக்கிற பூரா மக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க. குடி வாழ்வாதார தண்ணி இதுதான். இந்த ஆத்துக்கு ஒரு தீர்வே கொண்டாட மாட்டாங்க. தயவு செஞ்சு கலெக்டரையா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் பாலக்கோடு ரொம்ப தூரம் நீங்க வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வந்து பார்த்து ஆய்வு பண்ணுங்க. கலெக்டரையா நீங்க ஒரு முடிவு கொண்டாங்க. தயவு செஞ்சு சொல்ற ஒரு முடிவு கொண்டாங்க. சூப்பர் எடுத்து வந்து ஆய்வு பண்ணுங்க. சிஎம் சார் வரைக்கும் கொஞ்சம் ஸ்டெப் எடுங்க. சுகாதார அமைச்சர் எல்லாமே வந்து பாருங்க, பார்த்து ஒரு முடிவு கொண்டாங்க.